ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, டெம்பரேச்சர் சென்சரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஓடுற மாதிரி, டெம்பரேச்சரை வச்சு ஃபேன் ஓடுற மாதிரி பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இன்குபேட்டரில் பார்க்க முடியும். இது சென்சாரு. இதுதான் டெம்பரேச்சர் சென்சாரு. இது நம்ம இன்குபேட்டர்லாம் பார்க்கலாம். அதே நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். இப்போது நம்ம டிசியில் செஞ்சு பார்க்கலாம். அப்படின்னா இப்போ பாருங்கள், டைரக்ட் கரண்ட்டு, அதாவது இப்போ நம்ம 12 வோல்ட்லேருந்து பண்ணுற மாதிரி ஃபேன் எடுத்தாச்சு. அடுத்து நமக்கு 12 வோல்ட்லேருந்து கொடுக்கறதுக்கு ஒயரு எல்லாம் தேவை. ஒயர் எடுத்துக்கோங்க. அப்புறம் நமக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இது சின்னதாக இருக்குது, அதனால் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு 12 வோல்ட் பேட்ரி வேணும். இந்த பேட்ரி தான் ஒரு 12 வோல்ட் பேட்ரி. இதை நம்ம எடுத்துக்கணும். அப்புறமா பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம டைரெக்டாக ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு போயிடலாம். இப்போது நம்ம டெம்பரேச்சர் சென்சாரை எடுத்துக்கலாம். இதோட பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு அந்த சென்சாரை கழட்டிடலாம். கழட்டி ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் இப்போ நமக்கு கடைசி பின், இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரூ கழட்டுறேன். கடைசி ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்டு, 12 வோல்ட்டில் கிரவுண்டு எடுத்து கொடுக்கணும். அப்புறமா அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இது 12 வோல்ட்டு ப்ளஸ் கொடுக்கணும். அப்புறம் இப்போது கடைசி 2 பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்கு. சரிங்களா? இது நம்ம ஓடணுமா ஓடக்கூடாதா அப்படிங்கிற சென்சார் இண்டிகேட் பண்ணுறதுக்காக ரிலேலேருந்து கொடுக்க போகிறோம். எல்லாத்தையுமே கழட்டியாச்சு, பார்த்துக்குங்க. இப்போது நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபேன் எடுத்துக்கலாம். எல்லாமே தேவை முன்னாடியே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட 12 வோல்ட்டில் இருந்து வர்ற மைனஸ், அதாவது கிரவுண்டு பின்னு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அதில் ஒயிட் கிரவுண்டு, அதாவது மைனஸ், அதை எடுத்துக்கணும். அப்புறம் ஃபேனோட மைனஸ் எடுத்துக்கணும். ஃபேனோட மைனஸையும் அப்புறம் 12 வோல்ட் மைனஸையும் கிரவுண்டையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம டிசியில் செய்கிறோம், அதனால் 12 வோல்ட்லேயே எல்லாத்தையுமே முடிச்சிருவோம். இல்லைன்னா நம்ம ஏசியில் செய்யணும், சீலிங் ஃபேனில் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக 12 வோல்ட் நம்ம அந்த போர்டுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது அடுத்த வீடியோவில் நம்ம ஏசியில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிரவுண்டு ஃபேனோட கிரவுண்டையும் 12 வோல்ட்டில் இருந்து வர்ற கிரவுண்டையும் நம்ம போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிக்கலாம். ஐயோ, லூஸ் ஆகுது. டைட் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இது கிரவுண்டு கொடுத்தாச்சு. நீ அடுத்து 12 வோல்ட்டில் இருக்கிற 12 வோல்ட்டு ப்ளஸ் அதை நம்ம கொடுக்கணும். அதையும் இப்போ ஒரு சின்ன ஒயர் எடுத்துக்கங்க, யூஸ் ஆகும். இந்த சின்ன ஒயர் எடுத்துக்கங்க. இந்த சின்ன ஒயரை நம்ம ப்ளஸில் கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம டிசியில் செய்கிறனால இப்படி கொஞ்சம் குழப்பம். 12 வோல்ட்டில் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம போர்டில் 12 வோல்ட்டில் பின்னில் கொடுத்துடணும். கொடுத்து ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே போயிடுச்சான்னு தெரியலையே, வெளியே வந்துருச்சு. ஐயோ, இப்போ க்ளோஸ் பண்ணி உள்ளே போகலையோ, உள்ளே போகலை. இப்போ பாருங்கள், உள்ளே போயிடுச்சு. டைட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையோட வந்துடும். அப்புறமா நெக்ஸ்ட்டு அவுட்புட் பின் அப்படின்னு சொன்னால ரிலேயில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு, அந்த ரிலேக்கு போகிறதுல அந்த நம்ம ப்ளஸில் கொடுத்துருக்கிற ஒயரு, சின்ன ஒயர் கொடுத்துருப்போம்ல, அது ரிலேக்கு போகிற மாதிரி K1 கொடுத்துருங்க. K1 கொடுத்துடலாம். இப்போ K1
கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து டைட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேனோட ப்ளஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ப்ளஸ், இந்த ப்ளூ கலர் பென் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. இது நான் வந்து சும்மா கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ளஸ்ஸு. நல்லா வந்து அந்த ஒயரை வந்து இது பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் கம்பி வந்து உள்ளே ஸ்ட்ராங்காக போய் நிற்கும். அதுக்குள்ளே நல்லா சொருவிட்டு இப்போ அப்படியே நம்ம அதை டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஓவர். இப்போது நம்ம வந்து 12 வோல்ட் வந்து கொடுக்கணும். அந்த 12 வோல்ட் ஒயர் இருக்குது பாருங்கள், பேட்ரி எடுத்து 12 வோல்ட்டில் வந்து கொடுக்கணும். நல்லா சீவி விட்டுக்கணும். ஒயரை வந்து எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே 12 வோல்ட்லேயே முடிச்சிருவோம். இப்போது இதெல்லாம் இன்குபேட்டரில் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போது வந்து நம்ம டிசியில் தான் செய்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஏசியில் செய்கிறது, அதாவது இந்த டெம்பரேச்சர் இதே சென்சாரை வச்சு நம்ம வந்து எப்படி சீலிங் ஃபேன் வந்து ஒர்க் பண்ணுறத வைக்கிறது அப்படின்னு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். இந்த ரெட் ஒயரையும் நல்லா எடுத்து முறுக்கி விட்டுக்குங்க. முறுக்கி விட்டாச்சா? நான் வரலையே. முறுக்கி விட்டாச்சு. நீ அப்படியே நம்ம வந்து ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணணும். கொஞ்சம் ஒயர் பெருசாக இருக்கிறனால சென்சார் அந்த பக்கம் போயிடுது. அப்படியே ரெட்டை கொடுத்தீங்கன்னா சென்சார் ஒர்க் ஆகிறது உங்களுக்கு தெரியும். சென்சாரில் வந்து இப்போ 3 எல்இடி இதுவும் பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னு காமிக்கும். பேட்ரி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். பேட்ரி ஓரமாக வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், டிஸ்பிளேயில் வந்து எல்னு 3 எல் கொடுத்துருப்பாங்க. அப்படி எல் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம வந்து சென்சார் வந்து இன்னும் கனெக்ட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சென்சார் எடுத்துக்கோங்க, அதை கழட்டிட்டு போடலாம். இப்போ கழட்டியாச்சு. இந்த சென்சாரை வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுனே அதில் எல் அப்படின்னே தான் காமிக்கும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், டிகிரி வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், டிகிரி வந்து காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. 27.2ல் இருக்குது. இது வந்து வீடியோவில் வந்து நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அதை செட் பண்ணலாம். நமக்கு எத்தனை டிகிரி வரணும் அப்படின்னு வந்து நம்ம செட் பண்ணலாம். தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது செட் பண்ணியாச்சு. 27க்கு பக்கத்தில் வந்ததுன்னா, டிகிரி வந்து குறைஞ்சதுன்னா வந்து ஃபேன் ஆஃப் ஆயிரும். 27 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ஃபேன் வந்து ஆன் ஆயிரும். இதே மாதிரி தான் இன்குபேட்டரில் இருக்கும். பாருங்கள், பக்கத்தில் காட்டுறேன், தெரியுதான்னு தெரியலையே. தெரியல. இப்போது அடுத்து நமக்கு வந்து செட் பண்ணியாச்சு. அப்புறமா நம்ம சென்சாரை எடுத்து நம்ம சால்ட்ரிங் மிஷின் இருக்குது, அதை வந்து போட்டிருக்கேன். அதனால் அது பக்கத்தில் கொண்டு போகிறேன். அது பக்கத்தில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டிஸ்பிளேயில் வந்து நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். 27க்கு மேலே போச்சுன்னா வந்து ஃபேன் ஓடுன்னு சொன்னேன். அது மாதிரி 2 டிகிரி வந்து எச்சாச்சு அப்படின்னா நமக்கு ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், போய்கிட்டே இருக்குது. 30 டிகிரி வந்த உடனே ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சென்சார் வந்து
சால்ட்ரிங் மிஷினை வந்து எடுத்து வச்சாச்சு. சென்சாரை கொண்டு போய் நான் ஃபேன் பக்கத்தில் வைக்கிறேன். ஃபேன் பக்கத்தில் வச்சோம்னா நம்ம சென்சார் வந்து கூலிங் ஆகும். ஏன்னா அந்த ஃபேன் வந்து காற்று வர்றதுனால வந்து கூலிங் ஆகிக்கும். இப்போ எல்லாம் ஜில்னஸ் தான், அதனால ஜில்லுன்னு தான் காற்று வரும். அதனால பக்கத்தில் கொண்டு போய் வச்சோம்னா சீக்கிரமாகவே கூல் ஆயிரும். பக்கத்தில் வைக்கிறேன். பக்கத்துலேயே அப்படியே பிடிச்சாலே போதும். நமக்கு வந்து 27 டிகிரி வந்த உடனே நமக்கு வந்து ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். பாருங்கள், பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா நம்ம சால்ட்டோட ஒன்றா ஒட்டி வச்சிட்டோம். அதனால கொஞ்சம் ஓவராக ஹீட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் வந்துரும்னு நினைக்கிறேன். ஆஃப் ஆயிரு. ரொம்ப லேட் ஆகுதே. பார்த்தீங்கன்னா இப்போ 27 டிகிரி வந்த உடனே ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெம்பரேச்சர் சென்சார்.